Hello everyone, welcome to the amazing session of physical chemistry ஓட formulas. இன்னைக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் and ரிவைஸ் பண்ண போறோம். லாஸ்ட் மினிட்ல பெஸ்ட் ப்ரிப்பரேஷனா இருக்கும். அண்ட் தென் இந்த சாப்டர் லைக் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல இந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் தி நோட்ஸ். ஆர்எல்ஸ் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ், நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் NST என்ற ஆப் இருக்கும். அதில் போய் லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் எ TNVK, அந்த மாதிரி TNVK பூட் கேம்ப் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதில் மிரர் 30 இருக்கு. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் யூ கேன் வாட்ச் இட் தேர். அண்ட் சீக்வன்ஸில் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் பிரியங்கா ரமணா, யோர் நீட் எஜுகேட்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணால் அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. லைக் இந்த சாப்டரில் வந்து இத்தனை வருஷம் PYQs எல்லாம் பார்த்துருப்போம்ல, இத்தனை நாள் எந்தெந்த சாப்டர்ஸ் எந்தெந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த கான்செப்ட்ஸ் ரிப்பீட்டடாக கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் என்ன நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சாப்டரில் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஷின் என்னன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஸோ இந்த கொஷின்ன்றது ரொம்ப 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 சிம்பிள். யூஸ்வலாக வந்து இது ஐசோடோப்ஸ் கொடுத்து அதோட பெர்சன்டேஜஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? கொஷின்ஸ் இதில் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா இது A1x1 plus summation of A1x summation of AX. ஸோ இதுதான் A1x1 A2x2 A3 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ by divided by 100 போடணும். This is the formula for average atomic mass. So இந்த ஆவரேஜ்ல ஃபர்ஸ்ட் ஏனா என்ன? ஏ அப்படின்னா என்னன்னா ஐசோடோப்ஸோட அட்டாமிக் மாஸ். நான் ஆல்ரெடி சொன்ன கொஷின்ஸ் உனக்கு ஐசோடோப்ஸ் கொடுத்துட்டு தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐசோடோப்ஸோட அட்டாமிக் மாசஸ் தான் A1 A2 A3லாம். அதே x1 என்ன? பெர்சன்டேஜஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த பெர்சன்டேஜ் அபெண்டன்ஸை தான் வந்து x1 சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம பண்ணிருப்போம்ல மோல் கான்செப்ட் படிக்கும் போதும். Yes or no? Okay, so in the formula you must remember first thing average atomic mass in the mole concept session like basic concepts of chemistry la first physical chemistry la average atomic mass oda formula A1x1 plus or else appdi solladinga summation of A into X by 100 avlodhan. Okay, clear? A என்னன்னு தெரியும், X என்னன்னு தெரியும். Well and good. Percentages ல எது இருக்கோ அது X atomic mass, இன்னொன்னு வந்து atomic mass. Okay, செகண்ட் வந்து மோல் கான்செப்ட். நிறைய வாட்டி உனக்கு ட்விஸ்டடா கேட்கலாம், என்ன மாதிரி வேணா கேட்கலாம். நிறைய ஒரு கொஷின் நீ சால்வ் பண்ண பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா கண்டிப்பா உன்னோட கொஷின் பேப்பர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு கொஷின் ஆர்எல்ஸ் கொஷனுக்குள்ளேயே மோல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காம கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகே, ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் திங் உனக்கு ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரியணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், கொஷன்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன் எந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஒருவேளை உனக்கு கொஷன்ல கிவன் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் மாஸ் பை அதோட மோலார் மாஸ், பர்டிகுலர் காம்பவுண்டோ மாலிகுலோட மோலார் மாஸ் அப்படின்றது. ஆர் எல்ஸ் உனக்கு இந்த மாதிரி கிவன் மாஸ் கொடுக்காம பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் ஆட்டம்ஸோ இல்ல எலக்ட்ரான்ஸோ. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் தெரியும்ல, 6.022 into 10 to the power 23. Yes or no? Yes or no? Yes. So therefore, so now particles கொடுத்திருந்தாங்க you can use this formula. Or else so உனக்கு at STP ல கொடுத்திருந்தாங்க standard temperature and pressure. இந்த மாதிரி STP ல கொடுத்திருந்தாங்கன்னா volume of gas by divided by volume of gas at STP. கொடுத்த given gas, given volume of gas at STP ல volume of gas எப்பவுமே வந்து 22.4 liters வரும். ஓகே, கிளியர்? ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஷின் கொடுத்தா கண்டிப்பா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்க்கு இது தெரிலனா ரொம்ப வேஸ்ட். ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு தெரியல. செகண்ட் திங் என்ன, தட் இஸ் மோல் கான்செப்ட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும், அதோட ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் லைக் சொல்யூஷன்ஸ்லயும் இது மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கம்போசிஷன்.
percentage composition first mass of solute by mass molar mass. So இந்த மாதிரி சொல்லலாம் mass of solute by mass of solution. அதே மாதிரி volume of solute by volume of solution into in percentage. In the sense இது percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So mass percentage கேட்டாங்கன்னா mass of solute by mass of solution into 100. அதே volume percentage கேட்டாங்கன்னா volume of solute by volume of solution into 100. Percentages, mass percentage, volume percentage, mass by volume percentage. Mass by volume percentage mass of solute divided by volume of solution. இது ரெண்டு வந்துச்சுன்னா that is mass by volume. So புரியுதாடாமா நான் சொல்றது? mass percentage ஒன்னு, volume percentage ஒன்னு, mass by volume percentage. Mass by volume percentage. Mass percentage என்ன? mass of solute by mass of solution. Volume percentage volume of solute by volume of solution. Mass by volume na mass of solute by volume of solution. பக்கத்துல வந்து into 100 into 100 into 100. This is the formula here. Okay, percentage க்கு clear-ஆ? Done. Next molarity and molality, normality இதெல்லாம் ரொம்ப important, repeated-ஆ கேக்குற question. So இங்க பாத்தீங்கன்னா molarity na என்ன? moles per volume. ஆமாவா இல்லையா? moles per volume, moles of solute by volume in liters. So இத வந்து ml எடுத்துக்கணும்னா you will get the formula like this. Okay, ml எடுத்துக்கணும்னா liter ml கன்வர்ட் பண்ணா divided by 1000. So அந்த 1000 மேல போயிடுச்சு அப்படினா you will get the answer. Mass by moles na என்ன? mass by molar mass, mass by molar mass into 1000 by volume. அவ்வளவுதான். இது ml ல கால்குலேட் பண்ணனும். क्वेश्चनல உனக்கு ml ல கொடுத்தாங்கன்னா டைரக்ட்டா use this formula to solve it simply. ஓகேவா? or else liters ல கொடுத்தாங்கன்னா டைரக்ட்டா இப்படி போட்ரு. It depends. Okay, next normality அப்படின்றாங்க. normality ன்றது equivalent. So that is volume in liters. அதே மாதிரி தான் same but equivalent அப்படின்றது வரும். So this is the formula here. Okay, clear? n factor அப்படின்றது வரும். concentration terms. அதுல next வந்து parts per million. parts per million, parts per billion க்கு difference ஒண்ணும் இல்ல. parts per million னா 10 power 6, parts per billion னா 10 power 9, 10 power 4 இந்த மாதிரி differences வரும். 10 power 4, 10 power 9 அப்படின்றது வரும். relation அது. Okay, so that is parts per million. parts per million னா same mass percentage க்கு என்ன mass of solute by mass of solution into 100 சொல்றோம். இங்க into 10 power 6 parts per million. Okay, இங்க into 100 இருந்துச்சுன்னா it's a mass percentage. Okay, next molality same, number of moles by weight. இங்க வந்து volume, இங்க weight. ஓகேவா? kgsல weight இருக்கும். அதே gramsல கன்வர்ட் பண்ணா as usual same to same, but இங்க volume இருக்கும், அங்க weight massன்றது present ஆயிருக்கும். அவ்வளவுதான் difference. main thing உங்களுக்கு ஒன்னு சொல்லணும்னா, உனக்கு அதிகமா questions கேட்டது வந்து இந்த concentration termsல molarity என்ன, molality என்ன, அதோட relation, density எல்லாம் கொடுத்துட்டு அதோட relation கேட்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மோஸ்ட் ஆஃப் த திங். ஆர் எல்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்கணும்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுப்பாங்க. ட்விஸ்டடாக அதிலே மொலாரிட்டி இருக்கும், அதிலே மொலாரிட்டி இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி ட்விஸ்டடாக கேட்பாங்க பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுத்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன் மோல்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? கிளியர்? So this is all about concentration terms. concentration terms ஓட formulas கொஞ்சம் ஐடியா இருக்கா? அட்லீஸ்ட் இருக்கா? ஓகேவா? ஐடியா இருக்கா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் பேசிக் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். வெயிட் நம்ம இந்த சாப்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கிட்ட வரும். ஓகே, லாஸ்டா ஸ்டாய்கியோமெட்ரி இருக்கு. ஸ்டாய்கியோமெட்ரி யூஸ்வலா ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அண்ட் ரிப்பீட்டடா வந்து உனக்கு இதுல இருந்து கொஸ்டின் மோல் கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்டாய்கியோமெட்ரில தான் ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாய்கியோமெட்ரி சால்வ் பண்றது வந்து நிறைய பேருக்கு வரவே வராது. ஸ்டாய்கியோமெட்ரி கொடுத்தாலே வந்து ஒரு மாதிரி பயம் வரும். என்னடா சால்வ் பண்ண முடியல, இது எங்க இருந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு மோல் கான்செப்ட் ஒன் ஷார்ட்லயும் சொல்லியிருக்கேன், டீடைலாகவும் சொல்லியிருக்கேன். ஸ்டாய்கியோமெட்ரி எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் த ஈக்குவேஷன். யூஸ்வலா ஸ்டாய்கியோமெட்ரியில என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரியாக்ஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீ பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த ஏவோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பியோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, சியோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் தெரியும்ல. அது பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் எல்ஸ் எஸ்டிபி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போதான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சுக்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து டிவைடட் பை ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸோட டிவைட் பண்ணு. இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எது மினிமமோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எது மினிமம் வேல்யூ இருக்கோ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட்.
ஓகே, அதுதான் லிமிட்டிங் ரீஏஜென்ட். ஓகேவா, கிளியர்? ஸோ இங்க பாருங்க, லிமிட்டிங் ரீஏஜென்ட் given amount by stoichiometric coefficient that is lowest. Okay, clear? Done. So stoichiometry balance the equation. First thing, limiting reagent கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first வந்து number of moles என்ன divided by stoichiometric coefficient, அதுல minimum value எதுக்கு இருக்கோ அதுதான் வந்து limiting reagent. ஓகேவா? உனக்கு ஸ்டாய்க்கியோமெட்ரி பற்றி இன்னும் டவுட் இருக்குது, லாஸ்ட் மினிட்ல நான் பார்த்துக்கணும் அப்படின்னாலுமே உனக்கு ஒன் ஷாட்டில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் சாப்டர்மா. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இந்தந்த டாபிக்ஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்தந்த டாபிக்ஸ்லோட ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, இட் வுட் பி பெட்டர். ஸோ இனிமே த லாஸ்ட் மினிட்ல இது. ஸோ இந்த இனிமே என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட பிவைக்யூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய சால்வ் பண்ணிருப்பீங்களா இந்த பிவைக்யூஸ், அதோட ஆன்சர்ஸ் வச்சுட்டு இருப்பீங்களா. பிவைக்யூ ஆன்சர் எப்படி வந்துச்சு, கொஷன் ஆன்சர் எப்படி வந்துச்சு, ஆன்சர் எப்படி வந்துச்சு, அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, என்ன இப்போ சால்வ் பண்ணும், அந்த ப்ராசஸை ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துட்டே வாங்க. சும்மா மறுபடியும் உட்காந்து கொஷன்லாம் நம்மளால பண்ண முடியாது. இட்ஸ் அ லாஸ்ட் ஒரு 2 days இருக்குது, அவ்வளோதான். 2 to 3 days இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கொஷன் பிவைக்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொஷன் ஆன்சர் எப்படி இந்த ப்ராசஸ் வந்துருக்கு, கொஷன் ஆன்சர் இந்த மாதிரி தான் பார்த்துட்டே வரணும். ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், மோல் கான்செப்ட், concentration terms, and then stoichiometry. Average atomic mass, mole concept, concentration terms, and stoichiometry. Okay, clear? So next chapter, that is atomic structure. So இப்போ mole concept எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு ஐடியா வந்துச்சா? எஸ் ஆர் நோ? டன். ஸோ இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்குற கொஷின்ஸ் எது மேலே இருக்கும்னா தட் இஸ் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ இ எனர்ஜி இது தட் இஸ் இ ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. சி பை லேம்டா இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. ஆமாவா இல்லையா? சி பை லேம்டா. So when lambda is nothing but wavelength, right? H is C by lambda na, C by lambda is nothing but frequency. So HF na denote பண்றாங்க. ஓகேவா? H is nothing but Planck's constant 6.626 into 10 power minus 34. So இது வந்து Planck's constant ஓட ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்குமா? E is equals to HC by lambda. உனக்கு கொஸ்டின்ல லாம்டா மாதிரி லாம்டா பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, வேவ் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா HFன்றது எடுத்துக்கோங்க. டிபெண்ட்ஸ் கொஸ்டின் எது கொடுத்துருக்காங்களோ அது மேலே டிபெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹெச் ஈக்குவல் டு HC பை லாம்டா. ஸோ இது வந்து உனக்கு வேர்ல்டு எலக்ட்ரான் வோல்ட்ஸில் வேணும்னா தட் இஸ் 12,400 பை லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? கிளியரா? ஸோ இதோட 1 electron volt equal to 1.6 into 10 power minus 19 joules அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் E equal to HC by lambda. உனக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா HF அப்படின்றது வரும். அதே உனக்கு எலக்ட்ரான் வோல்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 12400 by lambda which is in Armstrong. ஓகே, கிளியர்? ஸோ இந்த 2 points ஞாபகம் இருக்குமா? ஓகே, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது தெரியும்ல உனக்கு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எனர்ஜி வந்து இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸ் மேலே வந்துச்சுன்னா இட் வில் கிவ் இந்த மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபோட்டான்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும்ன்றது தெரியும்ல. ஸோ தேர்ஃபோர் எனர்ஜி ஈக்குவல் டு 5 + K கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் எஃபெக்ட் எனர்ஜி ஈக்குவல் டு 5 + கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 5 + மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ E is nothing but HFன்னு இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஸோ இப்போ 5 அப்படின்றது என்ன, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இது என்ன காட்டும், HF தான், அதுவும் சேம் தான். பட் த்ரெஷோல்டு லிமிட்ன்றது ஒரு லிமிட் இருக்கும்ல. ஸோ F0 அப்படின்றது வரும். கைனடிக் எனர்ஜி ஆஸ் யூஷுவல் கைனடிக் எனர்ஜி. HF லாம்டால கொடுத்தாங்கன்னா HC by lambda எழுதிக்கலாமா? இதுவும் HC by lambda not why த்ரெஷோல்டு வேவ் லென்த் அப்படின்றதுனால. ஸோ கைனடிக் எனர்ஜி. ஸோ இது பை மெயின் ஃபார்முலா வந்து இது. மெயின் ஃபார்முலா என்ன இது? ஸோ அதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணணும்னா யூ வில் கெட் திஸ். ஓகே, photoelectric effect. First thing, Planck's quantum theory. Planck's quantum theory E is equals to CF. HF or HC by lambda. Or else electron volts la varnona 12400 by lambda in Armstrongs. Either end. Or else photoelectric effect la E equal to 5 + kinetic energy maximum equal to HF naught plus kinetic energy, or HC by lambda naught and plus kinetic energy. Photoelectric effect. Done? Pakka. Very good.
நெக்ஸ்ட் வந்து டி ப்ராக்லிஸ் ஹைபோதசிஸ் பற்றி பேச போகிறோம். டி ப்ராக்லிஸ் ஹைபோதசிஸ். இந்த டி ப்ராக்லிஸ் ஹைபோதசிஸில் எம்சி ஸ்கொயரை பற்றி கேட்டிருக்கீங்களா? ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ யூஸ்வலாக வந்து இ ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டாவா. ஸோ நமக்கு தெரியும் டி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் தெரியும்ல இந்த ஃபார்முலா. ஸோ இ பிளேஸில் எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா எழுதிக்கலாமா? லைக் திஸ். ஆமாம் எழுதிக்கலாம். ஸோ லேம்டா நமக்கு வேணும், டி ப்ராக்லிஸ் வேவ் லென்த் வேணும். ஸோ வேவ் லென்த் வேணும் அப்படின்னா ஹெச்சி பை எம்சி ஸ்கொயரில். ஸோ ஓகேவா, எம்சி ஸ்கொயர் தட் இஸ் உனக்கு ஃபைனலாக லேம்டா அப்படின்றது என்ன வரும்னா ஹெச்சி இருக்குல்ல, ஹெச்சி பை லேம்டா. வெயிட் ஹெச்சி பை எம்சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் சி கேன்சலா. ஸோ ஹெச் பை எம்சி அப்படின்றது வருமா. ஸோ ஓவராலாக சி இஸ் நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன். ஸோ வெலாசிட்டி அப்படின்றது வரும். ஸோ ஹெச் பை எம்வி அப்படின்னா மொமெண்டமா. So this mv equal to momentum. Okay, இது further solve பண்ணோம்னா this formula you must remember in de Broglie wavelength. உனக்கு questionல de Broglie wavelength or de Broglie hypothesis, de Broglie அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த formulas தான் you should use them. ஓகேவா? That is lambda equal to h by square root of 2m kinetic energy. ஓகேவா? Clear? Done. So வெறும் 3 பாயிண்ட் தான் சொன்னேன். First என்ன? Planck's quantum theory, photoelectric effect. Third one, de Broglie's wavelength or de Broglie's hypothesis. Clear? Just 3 சொன்ன atomic structure. அடுத்து என்ன? Bohr's atomic model. Bohr's atomic model orbital இது இருக்குல்ல. So that is nothing but orbital speed, that is mbr equal to nh by 2 pi னு சொல்வாங்க. This formula must be remembered. That is mbr equal to nh by 2 pi. So r அப்படின்றது என்ன? r equal to value என்ன? 0.53 into actually 529 around இருக்கும். So overall 53 எடுத்துக்கலாம். Both are same. So 0.53 into n square by z Armstrong 8 naught. Okay, clear? So அதே மாதிரி இதோட velocity வேணும் அப்படின்னா 2.18 into 10 power 6 into z by n meter per second. இல்லை எனக்கு இந்த மாதிரி எனர்ஜி வேணும் அப்படின்னா -13.6 into z square by n square into v velocity. So you must remember all these 3 formulas in this Bohr's atomic model. remember பண்ணிக்கணும். ஓகேவா? Bohr's atomic model remember பண்ணிக்கிறீங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இது மூணுத்துக்குமே வந்து இங்கே டோட்டல் எனர்ஜி -1 வரும், கைனடிக் எனர்ஜி வந்து +1 வரும், பொட்டென்ஷியல் எனர்ஜி -2. -1 -2 +1. Clear? So just remember these values. Okay? This formulas also you must remember. Clear? mvr equal to nh by 2 pi. mbr equal to nh by 2 pi. Bohr's atomic model. Done. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லிஸ் ஹைபோதசிஸ். ஓகே ஃபைன். போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இதில் வந்து ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி கேட்டுருப்பீங்களா? அதில் வேவ் லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா 1 by lambda equal to RH, ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. RH z square into 1 by n1 square minus 1 by n2 square இருக்கா. ஸோ இதில் ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு. தட் இஸ் 1.1 into 10 power 7 மீட்டர் இன்வர்ஸ். 1.1 into 10 power 7 மீட்டர் இன்வர்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ மாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம்ஸில் உனக்கு வேவ் லென்த் கேட்டாங்க அப்படின்னா யூ மஸ்ட் அண்ட் ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் எதில் இன்வால்வ் ஆகுது? ஆர்எல்ஸ் உனக்கு டைரெக்டாக வந்து அந்த மாதிரியே கேட்க மாட்டாங்க. ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி கேட்டாங்கனாலே யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வென் எலக்ட்ரான் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் n2லேருந்து n1க்கு ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ n2 மேலே இருக்கு, n1க்கு திஸ் இஸ் n2, திஸ் இஸ் n1, n1க்கு ரிட்டர்ன் ஆச்சு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா this must be the formula, that is n2 minus n1 into n2 minus n1 plus 1 divided by 2. ஓகே, இது வந்து ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டெயினிட்டி பிரின்சிபலை பற்றி படிப்போம். ஓகே, ரெடியா? ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டெயினிட்டி பிரின்சிபல்ல அன்சர்டெயினிட்டி இருக்கும். ஸோ உனக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் தெரியாது, பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்காது. அதை தான் அன்சர்டெயினிட்டி சொல்றோம். தட் இஸ் டெல்டா எக்ஸ். இதுலயும் அன்சர்டெயினிட்டி, மொமெண்டம்லயும் அன்சர்டெயினிட்டி. தட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h by 4 pi. ஸோ மொமெண்டம் m into delta v எழுதிக்கலாமா? ஸோ தேர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h by 4 pi. This is the Heisenberg uncertainty principle. You must remember this formula. Delta x into delta p is greater than or equal to h by 4 pi. Okay, clear? So next, quantum model.
குவாண்டம் மாடல் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மாடல்ஸில் டோட்டல் நோட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணால் தட் இஸ் n-1. ஆங்குலர் நோட்ஸ் கேல்குலேட் பண்ணால் வெறும் L. ரேடியல் நோட்ஸ் கேல்குலேட் பண்ணால் n-L-1. n-L-1. So you must remember all these formulas. எந்த நோட்ஸ் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா it will be great. So total notes, angular notes, radial notes. Total notes na n-1. Angular notes na L. Radial notes na n-L-1. Clear? Done. So this is quantum model. Next வந்து angular momentum. Angular momentumல orbital angular momentum இருக்கு, spin angular momentum இருக்கு. So orbital angular momentumக்கு this is the formula. Square root of L into L plus 1 into n by h by 2 pi divided by 2 pi. So அதே மாதிரி ஸ்பின்னுக்கு s என்றது வரும். Clear? Heisenberg uncertainty principle அப்படின்றது. So this is all about atomic structure ma. So atomic structure என்ன? Planck's at quantum theory. Planck's quantum theory ல E equal to hc by lambda hf அப்படின்றது வரும். ஓகேவா? Planck's quantum theory. Electron voltsல கேட்டாங்கன்னா 12400 by lambda Armstrongல வரும். So இது ரெண்டு Planck's quantum theoryல. Photoelectric effect எப்படி வரும்? That is E equal to 5 plus kinetic energy, maximum kinetic energy, photoelectric effect. அடுத்து என்ன? Like de Broglie's hypothesis. De Broglie's hypothesisல wavelength கேட்பாங்களா? So இந்த wavelengthக்கு என்ன ஃபார்முலாவோ நம்ம அதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து மோஸ்ட்லி ரிலேஷன் கேட்டிருக்காங்க, டைரக்ட் ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. ஸோ ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட் வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல்ல எந்தெந்த இந்த எல்லாமே ஃபார்முலாஸ்லாம் யூ மஸ்ட் ரிமெம்பர். அண்ட் மெயின் திங் டோட்டல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. What does -1 is 2, -2 is 1. Okay, clear. Next வந்து இது ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம்க்கு wavelength கேட்டாங்கன்னா then you can use this. And the spectral lines, maximum spectral lines எவ்வளோ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை you can use that. ஓகேவா? Clear? Done? Very good. So next Heisenberg uncertainty principle, quantum model, angular momentum and the principle. அவ்வளோதான். So this is all about atomic structure. Till now we have completed mole concept and then atomic structure. இது ரெண்டுத்துலயும் ரிப்பீட்டடா எங்க இருந்து கேக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரிவைஸும் பண்ணியாச்சு. Clear? Done. Next chapterக்கு மூவ் ஆகலாமா? Physical chemistryல first 2 chapter has been completed. Next chapter is thermodynamics. Thermodynamicsல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது thermodynamic ப்ராசஸ் என்ன அப்படின்றது. இதுல 4 ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் ஐசோதெர்மல், ஐசோகோரிக், ஐசோபேரிக் அண்ட் அடியபேட்டிக் அப்படின்றது இருக்கு. ஐசோதெர்மல்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர்ன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0. ஐசோகோரிக் இஸ் நத்திங் பட் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. ஐசோகோரிக் ஐசோபேரிக் வந்து டிஃபரன்ஸ் தெரியாது, மறந்துடுவீங்க. எது வால்யூம் எது ப்ரெஷர்னு தெரியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோபேரிக்னா ப்ரெஷர்னா பார் தானே யூனிட். ஸோ பார் இருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ரெஷர். ப்ரெஷர்ன்றது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஒன் வந்து கோரிக். புரியுதா? புரியலன்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐசோதெர்மல்னா டெல்டா டி 0, ஐசோகோரிக்னா டெல்டா வி 0, ஐசோபேரிக் அப்படின்னா ப்ரெஷர்ன்றது 0, ஃபைனலா அடியபேட்டிக் Q equal to 0. கிளியரா? thermodynamic processல. so இது இந்த graph is very important. இது first என்ன அப்படின்னா ஐசோபேரிக்னா என்ன? pressure கான்ஸ்டன்டா இருக்கும். PVக்கு நடுவில் தானே இங்க graph. so pressure என்ன நடக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். next ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் இதை விட கொஞ்சம் கம்மி, இதை விட கம்மி வந்து அடியபேட்டிக். next ஐசோபேரிக் and delta V is 0. why? because இங்க வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் இந்த தானே இருக்கு, எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்குல்ல. so வால்யூம்ன்றது கான்ஸ்டன்ட் ஆகும், வெர்டிகலா வரும். Okay, clear? You must remember this graph. First thing thermodynamicsல thermodynamic process தான். Okay, இப்போ என்னன்றது ஒரு clarity இருக்கா? What is isobaric, isochloric, isothermal, adiabatic என்ற ஒரு clarity இருக்கா? Well and good. Next என்னன்னா first law of thermodynamics. This like in the equation என்றது இந்த ஃபார்முலான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் டெல்டா U equal to Q plus W. டெல்டா யூனா இன்டர்னல் எனர்ஜி, ஹீட், work done. So delta U equal to Q plus W into the first law of thermodynamics. So இதுல main thing என்னன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு.
சிஸ்டம் வந்து ஹீட் எடுத்துக்கிச்சு, அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல. ஸோ அது இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். அதே ஹீட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிச்சு, அதோட எனர்ஜி எல்லாம் கொடுத்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ நெகட்டிவ் திங். அதே மாதிரி தான் இதை வந்து சிஸ்டம் மேலே ஒர்க் டன். இப்போ எனக்கு எல்லாரும் யாராச்சும் கை கால்லாம் அழுத்தி விட்டாங்க, மசாஜ் பண்ணி விட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம எனர்ஜி நம்மள்ட்ட இருந்து போகாது, அவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருவோம்ல. ஸோ அப்போ என்ன அது, நம்ம யாரும் நமக்கு வேலை செஞ்சு வைக்கிறாங்க, நம்ம வேலை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒர்க் டன்ன்றது நமக்கு அப்போ நம்ம எனர்ஜி போகாம தானே இருக்கும். யாரோ பண்றாங்கல்ல நமக்கு, ஆமாவா இல்லையா? ஃபுட் இப்போ யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சென்ஸ் நமக்கு எனர்ஜி அப்படியே தானே இருக்கும். ஸோ அப்போ ஒர்க் டன் என்ன, நம்ம பாசிட்டிவ். அதே வந்து நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி, நம்ம பாடியில இருக்கிற எனர்ஜி போயிடும். ஸோ தட் ஒர்க் டன்ன்றப்போ நெகட்டிவ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வ் பண்ணிக்கிட்டா பாசிட்டிவ், ரிலீஸ் பண்ணிட்டா நெகட்டிவ். நான் ஒர்க் பண்ணா நெகட்டிவ், இன்னொருத்தர் எனக்கு ஒர்க் பண்ணி வச்சா பாசிட்டிவ். ஓகே, கிளியர், டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஞாபகம் இருக்குமா? தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஞாபகம் இருக்குமா? அண்ட் தென் சிஸ்டம்ஸோட சைன் கன்வென்ஷன்ஸ் ஞாபகம் இருக்குமா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியில் நார்மல் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு இருக்கு. ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T என்றது இட்ஸ் a normal heat capacity. நெக்ஸ்ட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டியில் Q by N delta T, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா Q by M delta T. These are the formulas here. Okay, கிளியரா? ஸோ இங்கே வந்து நல்லா கேட்டுக்கோங்க. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இங்கே பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ன ஆகும்னா QP ஹீட் இருக்குதுல்ல, ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு டெல்டா ஹெச். இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? சேஞ்ச் இன் என்தால்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. At constant pressure, remember this, at constant pressure, constant pressure, heat at constant pressure, heat at constant pressure, that is equal to always change in enthalpy, that is NCP delta V. அதோட ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா யூ மஸ்ட் ரிமெம்பர்மா. ஓகே, NCP delta T. அதே வந்து at constant volume என்ன ஆகும்? heat at constant volume, that would be equal to internal energy. இது pressure வந்து equal to enthalpy. இது ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Next, NCV delta T is the formula. ஞாபகம் வச்சுப்பீங்களா? Clear? Done. Next, note point. Cp minus Cv equal to R. அதே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 மோலார்னா இது மோர் தென் 1 மோல்ஸா இருந்துச்சுன்னா NR அப்படின்றது வரும். பாய்சன்ஸ் ரேஷியோ காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி. யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலாஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட், ஃபார் ஐசோதெர்மல் சி என்றது இன்ஃபினிட்டி, சி ஈக்குவல் டு ஆல்ஃபா விச் இஸ் அன் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஐடியபேட்டிக் வந்து சி ஈக்குவல் டு 0. பாய்சன்ஸ் ரேஷியோ பத்தி பேசலாம்ல, ஆமாவா இல்லையா? சிபி பை சிவி, காமா தானே, காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி. ஃபர்ஸ்ட் சிவி என்ன, சிபி என்ன? அதாவது மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு 3R/2, 5R/2, 5/3. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதானே காமா. ஸோ 3R/2, 5R/2. ஸோ ஃபைனலா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் 5/3 வரும். அதே diatomic and triatomic which is linear, diatomic and triatomic linear which is 5R/2, 7R/2, 7/5. okay, next வந்து triatomic, triatomic என்றது non linear, 3R, 4R, 4R/2. ஓகேவா? 4/3. okay, clear? 4/3. done. very good. next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது வர ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, தெர்மோடைனமிக்ஸில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, அதோட சைன் கன்வென்ஷன்ஸ் என்ன, வெல் அண்ட் குட். ஹீட் கெப்பாசிட்டி என்ன, பாய்சன்ஸ் ரேஷியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரிப்பீட்டடாக வந்து தெர்மோடைனமிக்ஸில் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு இடம் அப்படின்னா இந்த ஒர்க் டன்ல மட்டும்தான் கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஒர்க் டன். ஸோ யூஸ்வலாக வந்து ஐசோபேர் ஒர்க் டன்னாலே P இன்டூ டெல்டா வின்றது உங்களுக்கு தெரியும், மைனஸ் P எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டூ டெல்டா வின்றது தெரியும். பட் ஐசோபேரிக்னா என்ன, ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ W ஈக்குவல் டு மைனஸ் P டெல்டா வி, அதாவது வால்யூம் சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர்ன்றது கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். கான்ஸ்டன்டாக இருக்கா ப்ரெஷர்? எஸ். ஐசோபேரிக்
W work done equal to minus P external delta V. அதே வந்து for isocoric வந்து work done 0. ரெண்டு விஷயத்துல தாமா work doneன்றது 0 ஒன்னு isocoric இன்னொன்னு free expansion. Free expansionல எல்லாமே 0ன்னு தெரியும். So overall work doneம் 0ன்றது உங்களுக்கு வந்துரும். Next isocoric-னா என்ன? வால்யூம் என்று 0. வால்யூம் 0னா ஓவரால் 0 தானே. ஸோ 0. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோகோரிக் அண்ட் ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் ஒர்க் டன்ன்றது 0 இருக்கும். மற்ற எது கொடுத்தாலுமே ஒர்க் டன் 0 கிடையாது. யூ மஸ்ட் கால்குலேட் இட். ஸோ ஃபார் ஐசோதெர்மலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ஒர்க் டன், இர்ரிவர்சபிள் ஒர்க் டன் இருக்கும். ரிவர்சபிள் ஒர்க் டன்ல லாக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -2.303 NRT log V2 by V1 and P is inversely proportional to volume. V2 by V1 அப்ப P என்ன வரும்? P1 by P2 வரும். inversely proportional இல்ல. ஸோ ஒருவேளை உனக்கு ஆஃப் கொஷன்ல வால்யூம் கொடுக்காம உனக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. எப்போ ஒர்க் டன்ன்றது ரிவர்சபிள் ஒர்க் டன்னா இருந்துச்சு அப்படின்னா, அது இர்ரிவர்சபிள் ஒர்க் டன்னா இருந்துச்சுன்னா லைக் திஸ், வெறும் சிம்பிளி P external into V2 minus V1. ஓகே, கிளியரா உனக்கு புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா? டன். ஸோ ஒர்க் டன்ல எது 0 ஒர்க் டன்னா கண்ணை மூடிட்டு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஒர்க் டன் எப்பவுமே 0வா இருக்கும். அண்ட் ஐசோகோரிக் பண்றது ஒர்க் டன்ன்றது 0வா இருக்கும். ஓகே, கிளியர்? டன். ஃபார் சைக்ளிக் ரியாக்ஷன் ஒர்க் டன் என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க, ஏரியா என்க்ளோஸ்டு. இந்த கிராஃப்ல எந்தெந்த ஏரியா என்க்ளோஸ்டு, இப்போ ட்ரையாங்கல் கொடுத்தாங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஏரியா என்க்ளோஸ்ட வந்து ஒர்க் டன் சொல்லுவோம். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா டூ. எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெல்டா ஹெச் எப்போ வந்துச்சு? ஹீட் அட் கியூபி. டெல்டா யூன்றது ஹீட் அட் கியூபி. ஆமாம் தானே, இது ரெண்டு தானே. ஸோ இது இஸ் கியூபி மைனஸ் யூ. இங்கே பாருங்க, லிசன். ஸோ ஃபைனலாக இதோட ரிலேஷன் வந்துச்சா? அதாவது உனக்கு ஒரு கொஷன் கொடுக்குறாங்க, தெர்மோடைனமிக்ஸ்ல தான் வந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு கொஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் தென் இன்னொன்று என்னன்னா, இந்த ரெண்டுமே அந்த கொஷனில் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா யூ கேன் யூஸ் டைரக்ட்லி திஸ் ஃபார்முலா, டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா பி பி டெல்டா வி. ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு தெரியும்ல. ஸோ இங்கே பிவி இருக்கு, என்ஆர்டி. என்ஆர்டி என்னன்றது கேஷியஸ் மால்ஸ் அப்படின்றதுனால ஜஸ்ட் டெல்டா என்ஜின்ற போடுறோம். ஓகேவா? ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி. கிளியர்? டன். ஸோ நெக்ஸ்ட் டெல்டா என்ஜி இஸ் கிரேட்டர் தென் 0. சாரி, டெல்டா என்ஜி ஒருவேளை உனக்கு இப்போ 2a plus 3b gives 5c. ஓகே, டெல்டா என்ஜினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் எவ்வளோ? 5 மைனஸ் ரியாக்டன்ட் எவ்வளோ? 5. 2 plus 3 எவ்வளோ? 5. 0 தானே. ஸோ இந்த மாதிரி டெல்டா என்ஜி 0வா வந்துச்சு அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. ஆமாவா இல்லையா? இது 0 ஆயிரும் இல்லை? ஆமாவா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இது 0 ஆயிடுச்சுன்னா திட் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0 வந்துச்சு, அதாவது 0க்கு மேலே 1 2 இந்த மாதிரி போச்சுன்னா கிரேட்டர் தென். லெஸ் தென் -1 -2 இந்த மாதிரி போச்சுன்னா லெஸ் தென் 0. தட் இஸ் டெல்டா ஹெச்ன்றது லெஸ் தென் டெல்டா யூ. கிளியர்? இதோட ரிலேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, யூ மஸ்ட் ரிமெம்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ட்ரோபி. என்ட்ரோபியில் வந்து டெல்டா எஸ் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு கியூ ரிவர்சபிள் பை டி. டெல்டா எஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி பை கியூ ரிவர்சபிள் பை டி. ஓகேவா? டெல்டா எஸ் அப்படின்றது என்சிவி ln T2 by T1 plus nr ln V2 by V1. இந்த ஃபார்முலாவும் எடுத்துக்கலாம் ஃபர்தரா. ஐசோதெர்மல்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே கான்ஸ்டன்ட் 0 அப்படின்றதுல T1 ஈக்குவல் டு T2. ஸோ ஈக்குவல்னா 1 1 இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு ஸோ ஃபைனலாக nr ln V2 by V1 மட்டும் வரும். nr ln ஓகே. ஸோ 0 இது ln 1 0. ஸோ therefore ஓவராலாக வந்து இது கேன்சல் ஆகிட்டு யூ வில் கெட் ஒன்லி திஸ் டெல்டா ஏ. ஸோ இப்போ ஞாபகம் இருக்குமா? என்ட்ரோபி டெல்டா எஸ் ஈக்குவல் டு nr ln V2 by V1. ஆமாவா இல்லையா? ஸோ ln லாக்ல மாற்றணும் அப்படின்னா 2.303 nr log V2 by V1 அப்படியும் மாற்றிக்கலாம். லாக் வேணும் அப்படின்னா 2.303 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கிளியர்? என்ட்ரோபி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லால வந்து என்ன? delta S universe is greater than or equal to 0. Gives free energy na G equal to H minus Ts.
G equal to H minus Ts. Delta G equal to delta H minus T delta S. So delta, that is delta G system equal to minus T universe. Okay. So இப்போ பார்த்தீங்கன்னா delta G. Delta G is nothing but what? Gibbs free energy, right? ஒருவேளை இந்த Gibbs free energy equal to 0 இருந்தால் சிஸ்டம்ன்றது it is an equilibrium னு சொல்லலாம். or else நெகட்டிவா இருந்துச்சு ரியாக்ஷன்றது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இருக்கும், பாசிட்டிவா இருந்துச்சு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இருக்கும். அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பான்டேனியஸ் அது நான் ஸ்பான்டேனியஸ். நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, and remember this formula. Okay, next. This is all about thermodynamics ma. So என்னென்ன thermodynamicsல repeatedா கொடுக்கிறது? Thermodynamic process. First law of thermodynamic, heat capacity Poisson's ratio பத்தி பேசணும். அதுக்கப்புறம் work done, எதுலலாம் work done இருக்கும் அப்படின்றத பேசணும். Relation between delta H and delta U, entropy, second law of thermodynamicsல Gibbs free energy பத்தி பேசணும். So this is all about thermodynamics. ஒரு clarity இருக்கா thermodynamics அன்றது எப்படி அப்படின்றது? Clear? Done? Very good. அடுத்து listen. Next வந்து இப்போ 3 chapters overall completed. அடுத்து என்ன? Equilibrium. அதில் chemical equilibriumன்றது செப்பரேட்டாக இருக்குது, ionic equilibriumன்றது செப்பரேட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் chemical equilibrium பார்க்கலாம். Chemical equilibrium. Chemical equilibriumல உனக்கு ஆல்ரெடி தெரியும், this is reactant and this is product, A to B. இது reactant, this is product. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is the graph and law of mass action பார்த்தீங்க. this is a reaction. இந்த ரியாக்ஷனில் யூஸ்வலாக உனக்கு தெரியும் at equilibrium rate of free forward reaction is equal to rate of backward reaction. ஸோ இந்த அப்போது constant Kc equal to concentration of C and concentration of D, that is product by reactant. Product by concentration of product by concentration of reactant. ஓகேவா? concentration of product by concentration of reactant. So அப்போ pressure of product by pressure of reactant. Okay, concentration கேட்டாங்கன்னா Kc வரும். ஓகேவா? அதே போல pressure கேட்டாங்கன்னா P வரும். Clear? Done? Next. Kp equal to Kc. உனக்கு Kp Kc ரெண்டுமே ஓட ரிலேஷன் வேணும்னா this is the formula. Kp equal to Kc into RT delta Ng அப்படின்றது வரும். K அப்படின்றது இன்க்ரீஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் K வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு அர்த்தம்னா ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை K வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரியாக்டன்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வரை உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? திஸ் இஸ் அ கெமிக்கல் ஈக்லிபிரியம், ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட கிராஃப். அண்ட் தென் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ல என்னன்னா Kc என்ன, Kp என்ன. Kcன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், Kpன்றது ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை ப்ரெஷர் ஆஃப் ரியாக்டன்ட். அதே மாதிரி இது ரெண்டு Kp அண்ட் Kcயோட ரிலேஷன் என்ன? RT பவர் டெல்டா Ng. ஸோ K ஒரு வேலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கு, K ஒரு வேலை டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ராடக்ட்ன்றது ரியாக்டன்ட்ன்றது ஸ்டேபிளாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் won't have equation. won't have equation பத்தி பார்ப்போமா? ஸோ won't have equation you must remember this. இதை பற்றி கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. log K2 by K1 equal to delta H. இன்னுக்கு டெம்பரேச்சர், டெல்டா H, K வேல்யூ, இந்த மூணுமே ஒரு கொஷனில் இன்வால்வ் பண்ணி கேட்டிருக்காங்க. உனக்கு டெம்பரேச்சர் கொடுத்து டெல்டா என்தால்பி கொடுத்துட்டு உனக்கு லைக் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஈக்குவேஷன், won't have equation சொல்லி. ஓகேவா? for note point, for exothermic reaction, exothermic na heat released, உன்னோட x போயிருச்சு, அப்போ heat released na delta H na negative, அப்போ temperature increases, K என்றது decrease, K decrease ஆச்சுனா reactant என்றது stable. for endothermic reaction, endothermic na உன்னோட release இல்ல, heat release ஆகல, heat என்றது absorb ஆயிருச்சு, delta H என்றது positive, temperature increases, K increases. okay, the temperature decreases. Okay, clear? Done? Okay, next வந்து degree of dissociation, which is alpha, number of moles dissociated by initial number of moles. இப்போ உனக்கு கொஸ்டின்ல இந்த மாதிரிலாம் டைரக்டா கேட்க மாட்டான். உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா alpha equal to 0.5, that degree of dissociation is by 0.5, or else it is the product is
50% dissociated இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ அப்போ எடுத்துக்கணும் 50%னா 50 by 100 தானே ஸோ 100 once 100 0.5 இந்த சென்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.5 இப்படி எடுத்துக்கணும் ஸோ இல்லை உனக்கு அப்படி கொடுக்கல டைரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் dissociated by initial number of moles. This is the formula for degree of dissociation. Okay, clear? Next வந்து this is all about chemical equilibrium. Chemical equilibriumல லாஸ்ட் மெயினாக என்ன கேட்டாங்க rate of reactionோட graph என்ன அப்புறம் Kc ஓட concentration of product by concentration of reactant, Kp pressure of product by pressure of reactant, Kpக்கு Kcக்கு என்ன ரிலேஷன் RT delta Ng. ஆமாவா இது மூணுமே கேட்டிருக்காங்க ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் என்ன ஓன்ட் ஹாவ் ஃபேக்டர் ஓன்ட் ஹாவ் ஈக்குவேஷன் ஓன்ட் ஹாவ் ஈக்குவேஷன் நான் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் லாக் K2 by K1 ஈக்குவல் டு டெல்டா H by 2.303 RT into 1 by T1 minus 1 by T2. So that is the equation. Won't have equation ன்றது கேட்பாங்க. Along with that exothermicல என்ன ஒர்க் ஆகும் endothermicல என்ன ஒர்க் ஆகும் லாஸ்டா degree of dissociation என்ன. This is all about chemical equilibrium. Next chapter என்னன்னா fifth chapter, that is ionic equilibrium. இப்போ என்னென்ன chapters பார்த்தோம்? Mole concept, atomic structure, thermodynamics, chemical equilibrium. இப்போ ionic equilibrium. Ionic equilibriumல one of the best எதுலேருந்து இந்த ionic equilibriumனாலே you should remember that pH calculations என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ionic equilibriumல. இந்த ionic equilibriumல pH calculationsல pH வேல்யூ வேணும்னா that is minus log concentration of H plus. அதே வந்து POH கேட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்களோ அதுதான். லைக் இங்க பாருங்க pH கேட்டாங்கன்னா minus log concentration of H கேட்டதுனால H plus. அதே வந்து OH பத்தி கேட்டிருக்கிறதுனால say minus log concentration of OH minus. இல்ல உனக்கு pKa கேட்டிருக்காங்க அப்படின்னா minus log concentration of Ka அப்படின்லாம். ஸோ pKb கேட்டிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் லைக் மைனஸ் லா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Kb அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட் pH calculation அப்படின்றது KA இது ரெண்டுமே காம்பினேஷன். எனக்கு pHும் வேணும் POHும் வேணும்னா கம்பைன் ஆயிடுது. ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா pH plus POH equal to what? 4 equal to 14 at 25 degree Celsiusல. ஓகேவா? கிளியர்? ஒருவேளை கொடுத்த காம்பவுண்டோ கொடுத்தது வந்து உனக்கு வீக் ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா வீக் ஆசிட் கொடுத்துட்டு உனக்கு pH வேல்யூ கேட்டாங்கன்னா pH ஈக்குவல் டு ஹாஃப் pKa மைனஸ் லாக் சி. pKa கேல்குலேட் பண்ணுறது ஒரு சில இதில் வந்து கொஸ்டின்ஸ்லேயே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதோட வேல்யூ. ஸோ தட் ஹாஃப் இன்டூ pKa மைனஸ் லாக் சி. அதே உனக்கு வீக் பேஸ் கொடுத்துட்டு POH கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆசிட்னா என்ன H பிளஸ் ஃபார்ம் ஆகும், பேஸ்னா என்ன OH மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஹாஃப் இன்டூ pKb மைனஸ் லாக் சி. ஓகே கிளியரா? pH calculationsல நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஹைட்ரோலிசிஸ்ல 3 கேசஸ் இருக்கு. ரிமெம்பர் தட் இஸ் வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ். எப்பவுமே வந்து இங்க பாத்தீங்கன்னா KH சால்ட் ஹைட்ரோலிசிஸ்ல ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட்ல KW by ionization constant of hydrolysis constant by water ஓட இது. ஸோ KW by Ka ஆசிட் இல்ல ஆசிட்னா என்ன இங்க வீக்கா இது இருக்கு ஆசிட். ஸோ அதனால Ka. அதே மாதிரி KH equal to KW by வீக்கா இது இருக்கு பேஸ் இருக்கு. ஸோ KB. புரியுதா உனக்கு? இதுல ரெண்டுமே வீக்கா இருக்கு. ஸோ என்ன Ka KB எது வீக்கா இருக்கோ அதுதான் வந்து டிவைடட் பை எடுத்துட்டோம். மற்றதெல்லாம் சேம் டு சேம். KH equal to KW by எது வீக்கா இருக்கோ அது Ka வீக் ஆசிடா இருந்தா Ka, பேஸா இருந்துச்சு பேஸ் வீக்கா இருந்தா Kb. ரெண்டுமே ஆசிடும் பேஸும் வீக்கா இருந்தா Ka into Kb. ஓகேவா? கிளியர்? ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலா இது. யூ மஸ்ட் ரிமெம்பர் இட். அண்ட் தென் இந்த வீக் ஆசிட்ன்றது இருக்குல்ல, ஸோ வீக் ஆசிட் இதுக்கு வந்து இந்த காம்போக்கு உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வீக் ஆசிட்ன்றது plus strong base கேட்டாங்கன்னா pH வேல்யூ கேட்டாங்கன்னா 7 plus acid 7 plus half into pKa minus log C. அதே வந்து வீக் பேஸ் கேட்டிருந்தாங்கன்னா 7 plus இல்ல 7 minus வரும். நெக்ஸ்ட் ரெண்டுமே வீக்கா இருக்குன்னா 7 plus half into pKa minus pKb. So you must remember the salt hydrolysis formulas. ஓகே, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, என்ன காம்போல கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டுத்துல எது வீக்கா இருக்கு? ஆசிட் வீக்கா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க, பேஸ் வீக்கா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க, ரெண்டுமே வீக்கா இருந்தா ரெண்டுமே எடுத்துக்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அயனிக் ஈக்லிபிரியம்ல pH கால்குலேஷன் எப்படி பண்றதுன்றது பார்த்தோம். செகண்ட் என்ன? சால்ட் ஹைட்ரோலிசிஸ். எது வீக்கா இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியரா? pH எப்படி கால்குலேட் பண்றது, இங்க POH எப்படி கால்குலேட் பண்றது, நெக்ஸ்ட் pH இங்க. ஓகே,
Next, pH of buffer solutions. Acidic buffer la pH value இது. So pH equal to pKs. Concentration of salt na overall salt oda concentration எடுத்துக்கிறாது. Anion concentration. என்ன saltல இருக்கிற anion இருக்கிற saltல அதோட concentration எடுத்துக்கணும் by concentration of acid. அதே மாதிரி தான் basic buffer கொடுத்தப்போ pOH கண்டுபிடிக்கணும். pOHக்கு formula இதுதான், but concentration of overall salt எடுக்கக்கூடாது. Cation salt மட்டும்தான் எடுத்துக்கணும். So concentration of cation by concentration of base. Clear? So this is all about ionic equilibrium. Ionic equilibriumல ஒன்றும் இல்லை, மெயினாக கொடுக்கறது வந்து pH calculation. pH calculate பண்ணுப்பா அப்படின்றது கொஷின் கேட்பாங்க. or else உனக்கு pH calculate பண்ண லைக் pHO pOHO இந்த மாதிரி calculate பண்ண. நெக்ஸ்ட் வந்து salt hydrolysis கேட்பாங்க. எது வீக்கு எது வீக் இருக்கோ அதுதான் நீ அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் நீ கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து pH பஃபர் சொல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. இந்த 3 விஷயத்தை தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அயனிக் ஈக்விலிபிரியம்ல யூ மஸ்ட் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, டன். நெக்ஸ்ட் சாப்டர் தட் இஸ் சொல்யூஷன்ஸ். இப்போதைக்கு 5 சாப்டர்ஸ் முடிஞ்சு. அடுத்து என்ன? சொல்யூஷன்ஸ், 6th ஒன். ஓகே, சொல்யூஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இருக்கு. சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், தட்ஸ் இட். கெமிக்கல் கைனடிக்ஸ், சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகே, அப் டு ஹியர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா? அயனிக் ஈக்விலிபிரியம் வர எஸ் ஆர் நோ? என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தோம்? லைக் மோல் கான்செப்ட் and then atomic structure. Mole concept, atomic structure, thermodynamics, ionic equilibrium, இதுக்கு முன்னாடி வந்து chemical equilibrium. So these are the chapters we have discussed so far. Okay va? Clear ah? Done. புரிஞ்சது இது வரை? Any chapters we have missed? No, right? Done. அடுத்து ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஒரு ரிவிஷன்ன்றது ஃபார்ம் ஆயிருச்சா? ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? ரிவிஷன் முடிஞ்சா? அடுத்து என்னன்னா சொல்யூஷன்ஸ்ல ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி படிச்சிருக்கோம்ல. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சால்யூபிலிட்டிமா. யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கேஹெச்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சால்யூபிலிட்டி. நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கேஹெச் வேல்யூ கொடுத்துட்டு இருப்பாங்க, வாட் இஸ் த சால்யூபிலிட்டி ஆர்டர்னு கேட்பாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இதில் சால்யூபிலிட்டி இது எதில் லோயஸ்ட் ஒன்று இருக்கோ அதுதான் சால்யூபிலிட்டியாக ஹையஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. Henry's law, P equal to KH into mole fraction of B, which is a solute. Raoult's law, Henry's law, Raoult's law என்னன்னா total pressure into partial pressure of A plus partial pressure of B. P total, இங்க பாருங்க, this is okay. So P pressure அப்படின்றது P into P naught A into XC அந்த மாதிரி இங்க பாருங்க. Okay, clear? அதே வந்து further solve பண்ணா you'll get this. So first thing, Henry's constant is inversely proportional to solubility. Second thing, what is a Henry's law equation? Third வந்து Raoult's law. Raoult's law total pressure equal to P naught PA plus PB. Vapor phaseல mole fraction of A என்ன அப்படின்னா PA by total pressure. PA by total pressure. அதே mole fraction of B என்னன்னா PB by total pressure. எங்க இது? vapor phaseல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, vapor phaseல. Non volatile soluteல total pressure equal to P naught A into XA. Clear? Done. Solutionsல இதுவரை புரிஞ்சுச்சா? ஹென்ரிஸ் லா, ரவுல்ட்ஸ் லா. Colligative properties very 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 important in the chapterல. இதுல இருந்து தான் questions என்றது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. So please remember. Colligative propertiesல 4 types இருக்கு. ஒன்னு relative lowering of vapor pressure, elevation in boiling point, elevation in freezing point and osmotic pressure. இந்த 4ல இருந்து these are the colligative properties னு சொல்லுவாங்க. இந்த 4 டாபிக்ஸ்ல இருந்து தான் ரிப்பீட்டடா அங்க இருந்து இங்க இருந்து அங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா ஒரு வாட்டி இந்த டாபிக் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த டாபிக். ஸோ அந்த மாதிரி இந்த டாபிக்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்ல வந்து PA minus P naught A by P naught A equal to mole fraction of solute. So in the formula you must remember in this relative lowering of vapor pressure la idu ஞாபகம் வச்சுக்கோங்க, don't miss it. And elevation in boiling point, அதாவது delta TB equal to KBM. யூசுவலா KBM தான், பட் உனக்கு இங்க வந்து won't have factor இன்வால்வ் ஆச்சு
டிசோசியேஷன் இந்த மாதிரி டிசோசியேட்டட் அப்படின்றது இன்வால்வ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ ஐன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ கேபி என்ன, கேபின்றது கான்ஸ்டன்ட் தானே, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்ல கான்ஸ்டன்ட் இது. ஸோ RTB ஸ்கொயர் m/1000 into delta H vaporization. Clear? In the formulas you must remember. This is the pure solvent and solution அதோட graph. Elevation in boiling point. Relative lowering of vapor pressure formula. Elevation in boiling point. Next, depression in freezing point. Delta F அதே மாதிரி KFM. Dissociation இருந்துச்சுன்னா I. So KF equal to அதோட formula, அந்த constant ஓட formula. நெக்ஸ்ட் இதோட கிராஃப் இது பியூர் சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் பை ஈக்குவல் டு ICRT. யூஸ்வலாக CRT கான்சன்ட்ரேஷன் RT அப்படின்றது வரும். ஸோ ஒருவேளை P ப்ரெஷர்ன்றது லெஸ் தென் பையாக இருந்துச்சுன்னா ஆஸ்மாசிஸ்ன்றது அங்கே நடக்கும். P ஈக்குவல் டு பையாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃப்ளோவுமே இருக்காது. கிரேட்டர் தென் பையாக இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? டன். So this is all about this. And then so colligative properties of vapor pressure புரிஞ்சுச்சா? நாலு விஷயம் இதுல. Relative lowering of vapor pressure, elevation in boiling point, elevation in freezing point and osmotic pressure. Our formulas தெரியுமா? Good, well and good. So you must remember all those things too. Okay, next என்ன? Owned half factor. I அப்படினா என்ன? Owned half factor. Normal molar mass by abnormal molar mass. Normal molar mass by abnormal molar mass. Observed Cp by calculated Cp. Dissociation நடக்குது அப்படின்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. I calculate பண்ணா dissociation ஒரு ரியாக்ஷன்ல இருந்தா I equal to 1 plus n-1 into alpha. This is the dissociation அங்க நடக்கும். அப்ப I value கண்டுபிடிக்கலாம். So இங்க total number of moles after dissociation or association by total number of moles before dissociation and association. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அண்ட் தென் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. தட் இஸ் த ஐ. நீ இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் டிசோசியேஷன் தான் யூ கேன் ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலைஸ் பண்ணும். ஒருவேளை அசோசியேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசோசியேஷனா ஸ்பிளிட் ஆகும், அசோசியேஷனா ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி. ஸோ I equal to 1/n-1 into alpha. So that is association. In the formula நீங்க எழுதணும் 4 half factor. So this is you already know that relative lowering of vapor pressure மாதிரி தான் இதுவும். That is delta vapor pressure, boiling point, freezing point, elevation of boiling point, depression of freezing point and osmotic pressure. 4 formulas உங்களுக்கு பக்காவா வரும். ஆமாவா இல்லையா? So this is all about solutions மா. Solutions ஒரு clarity இருக்கா? Solutions. First thing Henry's law. Next Raoult's law. Next colligative properties. Henry's law, Raoult's law, colligative properties, அதுக்கப்புறம் ஓன்ட் ஹாஃப் ஃபேக்டர். இந்த 4 டாபிக்ஸ்ல தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, 7th சாப்டர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஈக்குலிபிரியம் இல்லைனா 6th சாப்டர் இது. ஓகேவா? இல்லைனா 7th சாப்டர். ஈக்குலிபிரியம் 2 ஸ்பிளிட் பண்ணுறதுனால 7th சாப்டர். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் இந்த செல் இருக்கு. இதுல நெகட்டிவ் which is an anode சொல்றாங்க. நெகட்டிவ் சைடு என்ன சொல்வாங்க? anode, zinc. ஸோ இதில் ஜிங்க்ன்றது என்ன? ஆக்சிடேஷன் நடக்கும். அதே வந்து பாசிட்டிவ் வந்து கேத்தோட், கேத்தோட் வந்து காப்பர், காப்பரில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன்ன்றது நடக்கும். ஸோ E0 செல் ஈக்குவல் டு E0 கேத்தோட் மைனஸ் E0 anode. சில இதில் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதே வந்து உனக்கு இதில் டெல்டா G0 கேட்டாங்கன்னா மைனஸ் NF E0 செல். நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். அம்மாவல்யா மைனஸ் NF E0 செல். ஸோ இது வந்து ஒருவேளை உனக்கு எல்என்ல கேட்டாங்க, E0 செல் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. வேல்யூ கொடுத்தாங்கன்னா டைரக்டா வேல்யூ கொடுக்காம இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி மைனஸ் RT ln K. ஸோ அதே வந்து உனக்கு இந்த எல்என் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இதை விட ரொம்ப சிம்பிளா வேணும் லாக்ஸ்ல வேணும்னா முன்னாடி வந்து -2.303 ஆட் பண்ணனா முடிஞ்சு. கேல் கதம் துகான் பந்த். ஓகே, யூ மஸ்ட் ரிமெம்பர் ஆல் திஸ். ஓகே, கிளியர்? ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் மா. Nernst equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் E cell equal to E0 cell minus 0.5059 by N. N is nothing but எவ்வளோ electrons transferred, how many number of electrons transferred is nothing but L. Log Q. Q is nothing but reaction quotient. So இந்த equation you must remember. இதில் இன்வால்வ் ஆன கொஷன் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ரியாக்ஷன் கோஷன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட், E0 cell இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தென் they have asked about any of this ஏதாவது பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்றது யூஸ் பண்ணு. ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்லாம் ஒரு கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓ இந்த அந்த ஃபார்மில் தான் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிக்க.
Okay, clear? So E naught cell equal to 0.059 by n log K equilibrium. Correct? Pakka. Next equation ஞாபகம் இருக்குமா? Next. Faraday's law. First law, second law. So இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. Just remember this. Faraday's lawல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. Okay. Next, cell characteristics. Very, very important. Resistance, resistivity and conductance. நல்லா கேட்டுக்கோங்க. Resistance formula rho L by A ohm. Okay வா? So area. That is rho. Resistivity. Resistivity na R A by L ohm centimeter. Next வந்து கண்டக்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணாங்க? G equal to 1 by R ohm inverse or Simon னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கண்டக்டன்ஸ் இது கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு கப்பான்னு சொல்லுவாங்க. K equal to kappa equal to G into L by A. L by A is nothing but what? Cell constant னு சொல்லுவாங்க. L by A வா length into area, length by area, that is cell constant னு சொல்லுவாங்க. ஓகே, அது இந்த ஃபார்முலாஸ்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணுமா? கொஸ்டின்ல கேட்பாங்க. ஈஸியா தான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக சிம்பிளாக கெயின் பண்ணலாம் இதுலேருந்து மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி K ஈக்குவல் டு 1 by ரோவாகவும் எடுத்துக்கலாம். இல்லை கொஷனை பொறுத்து நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா எடுத்து கொஷனை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து கப்பா ஈக்குவல் டு 1 by RA. இன்னும் இதை ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ரோ வேல்யூ இருக்குல்ல, ரோ வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க, R.A, R into A by. ஸோ இதை G naught into cell constant அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்தராக டிவைட் பண்ணிட்டே போகிறது பேஸ்ட் ஆன் த கொஷன். அவ்வளோதான். ஓகேவா? கிளியர் செல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டியில் ஒன்று ஞாபகம் வச்சோம், கப்பா இன்டூ 1000 by molarity. ஸோ அதே மாதிரி கப்பா இன்டூ 1000 by நார்மாலிட்டி. ஈக்குவேலண்ட் இது, மோலார் கண்டக்டிவிட்டி இது. ஸோ ஈக்குவேலண்ட்க்கு இன்டூ மோலார் கண்டக்டிவிட்டி, இது ரெண்டு ஈக்குவேலண்ட் கண்டக்டிவிட்டி மோலார் கண்டக்டிவிட்டி ரிலேஷன் வந்து இது. ஓகே, மோலார் கண்டக்டிவிட்டி தெரியும், ஈக்குவேலண்ட் கண்டக்டிவிட்டி தெரியும், அதோட ரிலேஷன் இது. ஓகே, கிளியர்? மோலார்னா மொலாரிட்டி, ஈக்குவேலண்ட்னா நார்மாலிட்டி. ஸோ அதோட ரிலேஷன் திஸ் ஒன். கிளியரா? நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி. இது பாருங்களேன், மோலார் கண்டக்டிவிட்டி அட் டைல்யூஷன் அட் இன்ஃபினிட்டி. ஸோ இது ஏன்றது கான்ஸ்டன்ட், ரூட் கான்சன்ட்ரேஷன். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இது வீக் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங், weak. So இங்க பாத்தீங்கன்னா this is the graph for variation. கேலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ரியாக்ஷன்ல பர்டிகுலர் ஜென்ரல் ரியாக்ஷன் இது. இதோட ஆல்ஃபா எவ்வளோன்னா மோலார் கண்டக்டிவிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படின்றது வரும். K equal to C alpha square by 1 minus alpha அப்படின்றது K கண்டுபிடிக்கணும்னா அப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட் யூல் கெட் ஹியர், லிசன் கேர்ஃபுல்லி. மோலார் கண்டக்டிவிட்டியில் BaCl2 வா, BaCl2 இந்த 2 இந்த பக்கம் வரும், ஏ கிட்ட ஒன்றுமே இல்லை, 1 வரும். ஸோ Ba2+ அண்ட் Cl- அப்படின்றது வரும். ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட்டும் இன்வால்வ் ஆகும். இதில் என்ன கோஎஃபிஷியன்ட்ன்றது இன்வால்வ் ஆகும். இங்கே நாட் இருக்கா? ஸோ இந்த சென்ஸ் இதில் கோஎஃபிஷியன்ட்ன்றது இன்வால்வ் ஆகாது, இது வந்துச்சோ அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் தட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை கொடுக்குறாங்கம்மா, கால்வானிக் செல், டேனியல் செல், இந்த மாதிரி. ஸோ இந்த செல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆனோட், கேத்தோட் இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த மெயினாக இது கேட்பாங்க. ஈனாட் செல், இந்த ஃபார்முலாஸ் டெல்டா ஜி, இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் யூ மஸ்ட் ரிமெம்பர். நர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செல் கான்சன்ட்ரேஷன். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கொஷின் கொடுத்தாங்கன்னா ஆன்சருக்கு மார்க்ஸ் கெயின் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி, இது நாலுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்முலாஸ்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன, ஈக்குவேலண்ட் கண்டக்டிவிட்டினா மோலார் அண்ட் ஈக்குவேலண்ட் கண்டக்டிவிட்டி ரிலேஷன் என்னன்றதும் தெரிஞ்சு போச்சு. வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வந்து அதோட வேரியேஷன். ஓகே, கேலா அப்படின்றதும் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிமா. ஓகே, லாஸ்டா 8th சாப்டர் ஆர் 7th சாப்டர் chemical kinetics பண்ணிட்டோம்னா சாப்டர் ஓவரால் physical chemistry is completed. ஸோ பாப்போமா chemical kinetics? ரெடி? ஓகே, chemical kineticsல ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அது ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, ரியாக்ஷன் இருக்கு, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், 1/A மைனஸ் 1/A இன்டூ மைனஸ். அதாவது ரியாக்டன்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், ப்ராடக்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா? டிவைடட் பை ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், இதுலேருந்து இது ஃபுல்லாக இருக்குது,
லைக் இது ஃபுல்லாக இருக்குது, இது ப்ராடக்ட் ஜீரோவாக இருக்குது. கொஞ்சம் நேரம் போக இதில் இருந்ததெல்லாம் இது ப்ரிப்பேர் ஆயிருமா? ஸோ அப்போ இங்கே 0 ஆயிரும், இது இங்கே ஃபுல் ஆயிரும். ஸோ இது டிஸப்பியர் ஆகிட்டே போகும், இது அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ். டிஸப்பியரன்ஸ்னா நெகட்டிவ் சைன், அப்பியரன்ஸ்னா பாசிட்டிவ் சைன். கிளியரா? டன். நெக்ஸ்ட் ரேட்லா வந்து m+1 m+n, அதாவது ரேட்லான்றது this is the k into concentration of a to the power m into concentration of b to the power n. m+n தான் வந்து n ன்னு சொல்லுவாங்க. so that is a plus b equal to n அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டர் ஓவரால் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பவர்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா இதோட யூனிட் என்ன? ரேட்லா தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதோட யூனிட் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் 1 minus n s minus 1, that is seconds. ஸோ இந்த யூனிட் ஞாபகம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி, லைக் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் என்ன, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் என்ன. செகண்ட் ரேட் லானா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன பார்த்தோமா? கிளியர்? நெக்ஸ்ட் integrated rate law, rate equations ரொம்ப important. That is zero order reaction, first order reaction, second order reaction. First is zero order reaction. Zero order reaction la first thing AT equal to A0 by KT, A0 minus KT. இந்த ரெண்டு பாக்ஸ்ல இருக்குல்ல, அது கண்டிப்பா you must remember. A0 by 2K. concentration கொடுத்தனா concentration by 2K. ஓகேவா? T half life னு சொல்வோம் இது. So A0 equal to A0 minus KT and then T half equal to A0 by 2K. Clear? Done. So concentration, rate, concentration, temperature. Okay? Clear? So இதோட ஒரு வாட்டி கிராஃப் வந்து பார்த்துக்கங்க. the half life க்கு concentration A0 equal to T half க்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் ஒன் ஷாட்ல கொடுத்துருக்கேன் கிராஃப். இப்போதைக்கு நம்ம ரிவைஸ் பண்றோம் அப்படின்றதுனால எதுக்கு எப்படி வரும் அப்படின்றத ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே? கிளியர்? டன். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் யூஸ்வலி இந்த ஃபார்ம்ல இருக்கும். இதுல இருந்து வரது தான் இந்த கே. அதுக்கப்புறம் டி ஹாஃப் அப்படின்றது வரும். ஸோ தட் இஸ் டி ஹாஃப் ஈக்குவல் டு இங்க என்ன ln2 by kன்னு சொல்லலாம், இல்ல 0.32369 by kன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். யூ மஸ்ட் ஒரு கொஸ்டின் இதுல சால்வ் பண்ணும், ஜீரோ ஆர்டர் கொடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணா நீ இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தென் கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். கிராஃப்ஸ் ஆர் திஸ். இந்த கிராஃப்ஸும் ஒரு வாட்டி கண்டிப்பா பார்த்துக்கங்க. ஓகே? கிளியரா? ஸோ இதை பற்றி உனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டீட்டெயிலாக கிராஃப் ஏன் இப்படி வருதுன்னு சொல்றது ஒன் ஷாட்ல சொல்லியிருக்கேன். ஆமாம், இங்கே ரிவிஷன் மட்டும்ன்றதுனால ஒரு முறை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே? நெக்ஸ்ட் வந்து இன்டிகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். கேஸ் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கேஸ் ஃபேஸில் என்ன இருக்கும்? ஸோ இப்போ இருக்கு இது ப்ரெஷரு. ஓகே, ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. K அப்படின்றது this is the formula. K equal to 2.303 by T log P0 by P0 minus T. So P0 minus P. So further இது solve பண்ணோம்னா you'll get this. And then Arrhenius equation, very important. So இந்த Arrhenius equationன்றது இதுமா, இதிலிருந்து வரது தான் மொத்தமே ln k equal to ln என்றது ஆட் பண்ணோம்னா ln a minus ea by rt அப்படின்றது வரும். So this is the graph for this. Why? Because negative slope minus இருக்கா, minus ea by rt. So அப்போ m என்றது slope தானே, so negative slope என்றதுனால down. அதே மாதிரி இங்கேயும் negative slope, that is down. ஓகே? இது வந்து lnல எடுத்துக்கிட்டாங்க, இது logsல எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியணும், lnல ஃபார்முலா என்னன்னு தெரியணும், லாக்ல ஃபார்முலா, அதோட கிராஃப்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டன். at temperature T1 rate constant R1, at temperature T2 rate constant R2. அப்போ this is the formula, log K2 by K1 equal to EA by 2.303 R into 1 by T1 minus 1 by T2. இது வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஏதாச்சும் ஒரு டர்ம்ஸ் இன்வால்வ் பண்ணி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, இந்த யூ கேன் யூஸ் திஸ். ஓகே? கிளியர்? ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, தட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னா என்ன, ரேட் லா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன, rate of zero order reaction என்ன, first order reaction, and then அதோட graphs. Next, integrated first order reactions, Arrhenius equation என்ன. This is all about this chemical kinetics. So overall இன்னைக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நம்ம முடிச்சோம் அப்படின்னா, மோல் கான்செப்ட் கம்ப்ளீட்டடா, physical chemistry overall physical chemistry கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாரி, மோல் கான்செப்ட்ல. ஸோ மோல் கான்செப்டா எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு. தேர்டா என்ன பார்த்தோம்?
thermodynamics பார்த்தோம். எஸ் thermodynamics பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஃபோர்த்தா என்ன பார்த்தோம்? கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அதே மாதிரி அயனிக் ஈக்குலிபிரியம், இது ரெண்டுமே பார்த்தோம். ஃபோர்த்தில் நான் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்தா என்ன பார்த்தோம்? அயனிக் ஈக்குலிபிரியம்க்கு அப்புறம் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து என்ன பார்த்தோம்? கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓவரால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நம்ம இன்னைக்கு ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரம் யோர் சைட் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 2 to 3 days தானே இருக்கு, எல்லா பிவைக்யூஸ் எடுங்க. எல்லா பிவைக்யூஸுமே எடுத்து ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன ப்ராசஸ் அது மட்டும் பாருங்க. உட்காந்து போட்டுட்டு இருக்கிற டைம்லாம் இல்லை. கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர். ப்ராப்ளம் என்ன, ப்ராசஸ் பாருங்க. ப்ராசஸ் யூ மஸ்ட் சி, நாட் ப்ராப்ளம். ப்ராப்ளம்ஸை பார்க்காது, லைக் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க. ப்ராசஸ் என்ன, ஸோ என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ப்ராசஸ் போடணும் அப்படின்றத பார்த்துட்டு வர மட்டும்தான் செய்யணும். ஸோ இதை பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த சாப்டர் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பிவைக்யூஸ் எல்லாம் எடுத்து, நீட் பிவைக்யூஸ் எல்லாம் எடுத்து ப்ராசஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. எடுத்து பக்கத்தில் ஓரமாக வச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.